தனி மனுஷிக்காக சட்டத்தை வளைக்க வேண்டாம் மேடம். இதுக்கு மேல என் புருஷன் நிச்சயமா நல்லா இருப்பாரு. நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வச்சுக்கோங்க மேடம். என்னம்மா இது? நானே இறங்கி வந்து உதவி பண்றேன்னு சொல்றேன், ஏன் எதுவுமே வேண்டாங்கிறீங்க? இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மோசமா நடந்துகிட்டேன், அத மனசுல வச்சுக்கிட்டு வேண்டாங்கிறீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். இங்க எது சரியோ அத மட்டும் பண்ணா போதும்னு தான் சொல்றேன். அது இல்லம்மா, நான் கொஞ்சம் இறக்கம் இல்லாதவளாதான் இருந்தேன். ஆனா அடிக்க வந்தப்ப என்ன தள்ளி விட்டு காப்பாத்துனீங்க பாத்தீங்களா? அப்பதான் உண்மையான மனுஷன் என்னங்கறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அதனாலதான் இதெல்லாம் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். இப்படி நல்ல மனசோட எல்லாரையும் இதே மாதிரி நடத்துனீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு தனி மனுஷிக்காக சட்டத்தை மாத்த வேண்டாம் ப்ளீஸ். சரிம்மா, இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஏதாவது வேணும்னா கேளுங்க, சரியா? வரேம்மா. சாந்தா மேடம், இவங்களுக்கு ஜெயில் சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க. சரிங்க மேடம். இங்க பாரு, அந்த மாமியார் மருமகளுக்கு ஜெயில் சாப்பாடு. சரிங்க. சாந்தா மேடம், நீ ரவுண்ட்ஸ் போயிட்டு வா. ஓகே மேடம். என்னாச்சு ஷீபா? அவளுங்களை நம்ம வழி கொண்டு வந்தாச்சா? அவங்க எந்த வழிக்குமே வரமாட்டேங்கிறாங்க சார். நானும் என்னென்னவோ டிராமா போட்டு பார்த்துட்டு சார், அசைய மாட்டேங்கிறாங்க சார். என்னம்மா இந்த மாதிரி சொல்ற? நீ அவளுங்களை நம்ம வழிக்கு கொண்டு வந்துருவேன்னு எவ்வளவு நம்பிட்டு இருந்தேன். அதுங்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க சார். நியாயம் தர்மம்னு பேசிட்டு இருக்காங்க சார். நீ அவளுங்களை நம்ம வழிக்கு கொண்டு வந்துருவ. தள்ளி விட்டது மட்டும் இல்ல, இரும்பு ராடால அடிச்சு கொல்ல சொன்னதும் நாங்க தான், ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ண சொன்னதும் நாங்க தான் வாக்குமூலம் வாங்கிலான்னு எவ்வளவு நம்பிட்டு இருந்தேன். அது உன்னால முடியாது போல இருக்க. ஐ எம் சாரி சார். என்னத்த சாரியோ? நாளை கோர்ட்ல வந்து தள்ளி விட்டதை தவிர வேற ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னா எப்படி நிரூபிக்கிறது? அந்த ரத்ன வேற கேஸ ரொம்ப ஸ்ட்ராங்கா கேப்சர் பண்ணிட்டான். அவளுங்க ரெண்டு பேரும் நான் சம்மதிக்க வச்சுட்டா ஈஸியா கேஸ வளைச்சு நான் வெளியில வந்துடலாம், ரிலீஃப் ஆயிலன்னு பார்த்தா முடியாது போல இருக்க. இப்ப என்ன சார் பண்றது? என்ன பண்றது என்கிட்ட கேட்டா? என்னத்த பண்றது? போ, உன்னை நம்பி எல்லாம் போச்சு. இனிமே என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, இது வரைக்கும் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். வெல்கம் சார். அம்மா பூமிகா கவிதா இல்லாத நேரமா பார்த்து நட்ராஜ் இந்த மாதிரி பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு தெரியாதுப்பா, நீயாச்சு நட்ராஜாச்சு. அவனை என்ன இதுக்குள்ள கொண்டு வந்த கொன்றுவோம் சொல்லிட்டேன். எங்கடா போற? இல்ல உன்னாலதான். இதுக்கெல்லாம் நீதான் காரணம். மரியாதையே இங்கே இரு, தப்பிச்சு விட பார்த்தா இன்னொரு காலையை உடைச்சிருவேன். தோட்டா, நான் என்ன பண்ண? என்ன இதுக்கு மாட்டிடுவ பாக்குறேன்? நான் வரலப்பா. நீ தானடா கஞ்சி வைப்போம் அது வைப்போம்னு சொல்லி இன்டர்நெட்ல ரெசிபி எல்லாம் பார்த்து சொன்ன. இப்ப கஞ்சி சரியா வரலன்னதும் அவன் சமைக்கவே ஆரம்பிச்சிட்டான்டா. ஏய் ஒரு நிமிஷம், என்ன ஸ்மெல்லு? என்னடா பண்றான்? என்னடா இப்படி ஸ்மெல் வருது? இரு. ஏன்டா? டேய், சாப்பாடு கருகிற ஸ்மெல்ல சுவாசிச்சிருக்கேன். இது என்னடா எரியிற ஸ்மெல்லா இருக்கு? டேய், அவன் உயிருக்கு இதனால எதுவும் ஆபத்து வந்துராது. பாவி, இவன் சமைச்சத சாப்பிட்டா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து வரும். அப்போ நம்ம ஓடிடலாமா? குட் ஐடியா, போய்டலாம். வாங்க நீ. என்ன யோசிச்சு யோசிச்சு கூப்பிடுற மாதிரி இருக்கு? நட்ராஜ் இப்போதைக்கு வர வேண்டாம்னு சொல்லியும் ஏண்டா இவ வந்தான்னு பாக்குறீங்களா? ஐயோ அண்ணி, அப்பெல்லாம்
டேய் சொல்லுடா. நாங்க ஏன் அண்ணி அப்படிலாம் யோசிக்க போறோம்? இது உங்க வீடு அண்ணி, எப்ப வேணா வரலாம் போலாம். நாங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். சரி, என்ன திலீபா இது? ஆஸ்திரேலியா போறதுக்கு உனக்கும் கவிதாவுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததாமே, அதையே வேண்டான்னு முடிவு பண்ணீங்க? ஆ, இல்ல நீ, அப்பா அம்மா 2 பேரும் இப்போ எல்லாம் கேள்விப்பட்டேன். உனக்கு விசா அப்ரூவல் ஆகல, கவிதாவுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. இப்போ வீட்டு நிலைமை சரியில்லைதான். அதுக்கு ஒருத்தர் மட்டும் இங்க இருந்தா போதாதா? நீ போலினா என்ன, கவிதாவை மட்டும் அனுப்பி வை. இதுக்கு போய் 1000 யோசனை பண்ணணுமா? பெரிய பிசினஸ், பெரிய கான்ட்ராக்ட்னு சொல்றீங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அண்ணி. பிசினஸ் ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே இந்த மாதிரிலாம் வரது அதிர்ஷ்டம், விட வேணான்னு சொன்னேன். ஆனா அத்தையும் பூமிக்காவும் உள்ள இருக்காங்க, மாமாவுக்கும் உடம்பு முடியல. வீட்டுல பொம்பளைங்க யாரும் இல்லாம நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்னு கேக்குறேன் அண்ணி. என்ன இதெல்லாம்? அத்தையும் பூமிக்காவும் உள்ளேயே வந்துட போறாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் வெயில எடுக்காமல போயிடுவோம். எங்க அப்பா, நடராஜ் எல்லாரும் இதுக்காக தானே போராடுறாங்க. இதுல இவ என்ன செய்ய போறா? இவ ஒருத்தி வீட்ல இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இதெல்லாம் முட்டாள்தனமா இல்ல? அவகிட்ட நீங்க தான் சொல்லணும் அண்ணி. கட்டாயமா நானும் சொல்லதான் போறேன். இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த பிசினஸ கனவு மாதிரி புருஷனும் பொண்டாட்டியும் நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்படி ஒரு வாய்ப்பை கை நழுவ விடலாமா? நான் கூட அவளை எதிரியா நினைச்சு சண்டை போட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா இது நாங்க ஆரம்பிச்சு வச்ச பிசினஸ். நான் குத்து விளக்கு ஏத்தி வச்சு துவங்கினது. இது நல்லா வந்தா எனக்கு தானே சந்தோஷம், பெருமெல்லாம். அவகிட்ட நான் பேசுறேன் திலீபா, நிச்சயம் அவன் நான் சொன்னா கேப்பா. இதுவே நான் பழைய அவந்திகாவா இருந்திருந்தா வேற மாதிரி பேசியிருப்பேன். இப்பதான் நான் முழுசா மாறிட்டேனே. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அத்தை இல்லாத குறையே தெரியக்கூடாது. அத்தை இருந்திருந்தா நிச்சயமா கவிதாவை அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல. எல்லாத்தையும் நான் இருந்து பாத்துக்கிறேன், சரியா? நான் தான் இருக்கேன்ல, நீ அவளை கிளம்ப சொல்லு. சொல்றேன் அண்ணி. இப்ப வரைக்கும் தினமும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்ன வந்திகா, இப்ப எதுக்கு இங்க வந்த? கவலைப்படாத நட்ராஜ், நான் தங்கிட்டு போறதுக்காக வரல. கவிதா வெளியே போயிருக்கா, லக்ஷ்மியும் வரலன்னு கேள்விப்பட்டேன். ஹோட்டல்ல சாப்பிட்டு வயித்தை கெடுத்துக்க போறீங்கன்னு தான் நான் எல்லாருக்காகவும் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? ஹோட்டல் சாப்பாடு வேணான்னு தான் நான் ரிஸ்க் எடுத்து சமைச்சிட்டு இருக்கேன். ஏண்டா, உன் சமையலுக்கு ஹோட்டல் சாப்பாடே பரவாயில்லையடா. ரிஸ்க் எடுக்கிறாரா? ரிஸ்க். அதை சாப்பிட்டா நாங்க தான் ரிஸ்க் எடுக்கிறோம்னு அர்த்தம். சரி, எது வரதா என்ன? இதுக்காகவா நீ இங்க வரணும்? அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும்னு சொன்னல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டியா? இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை கிரியேட் பண்ற, அப்படிதானே? இல்லடா, கிரியேட்லாம் பண்ணல நட்ராஜ், மனசு கேட்காம தான் ஓடி வந்தேன். வெறும் டிஃபனை குடுக்கறதுக்காக மட்டும் நான் வரல. கவிதா ஆஸ்திரேலியா போக மாட்டேன்னு சொல்றாளாம். அவளை நான் சம்மதிக்க வைக்கணும், அதுக்காகவும் தான் நான் வந்தேன். அத்தை இல்லாத வீடுன்றதுனால எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் எந்த பிளானும் நின்னு போயிடக்கூடாது. அதனாலதான் என்னால முடிஞ்சதை நான் செய்யணும் நட்ராஜ், புரிஞ்சுக்கோ. என்னால அங்க நிம்மதியாவே இருக்க முடியல நட்ராஜ். கல்ல மாதிரி ஒரு மருமகன் நான் இருக்கேன். நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்கன்றத நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? பாவுண்டா இவங்க. அண்ணி ஏன்டா எப்பவுமே விரட்டிக்கிட்டே இருக்க? உனக்கே இதெல்லாம் நியாயமாப்படுதா? நீ புரிஞ்சுக்காம பேசாதடா. என் மனசுக்கு நான் நினைச்சது சரின்னு படுது. அம்மா வந்து ஆரத்தி எடுத்து இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதான் முறை. அவந்திகா, எங்க அம்மா இல்லன்றதுக்காக இங்க எதுவும் நின்னு போயிடாத அவந்திகா. நீ எதுவும் கவலைப்படாத, நீ கிளம்பு. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? நீ திரும்ப திரும்ப விரட்டினாலும் நான் எதுக்காக இங்க வரேன்? அத்தை மாமா இல்லாதப்போ, பூமிகா இல்லாதப்போ மருமகளை நான் தானே இங்க எல்லாத்தையுமே கவனிச்சுக்கணும். அந்த ஆசைதான் எனக்கு. இதுக்கு கூட நீ அனுமதி தர மாட்டியா? இல்ல அவந்திகா, இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. எதுக்காக? அத்தை வந்தாலும் என்னை ஏத்துக்கதான் போறாங்க, வராட்டியும் என்னை ஏத்துக்கதான் போறாங்க. என்னோட குற்ற உணர்ச்சியே நான் அந்த வீட்டுல இருக்க விட மாட்டேங்குது. உங்களெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன், எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை நான் எழுந்திருக்கேன். என்னோட கடமைகள் எல்லாம் மறந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அதையெல்லாம் சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நட்ராஜ். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டேய், நீதான் மன்னிச்சுட்டேன் கூட்டிட்டு வர போறேன்னு சொல்றல, அப்புறம் எதுக்குடா வீண் பிடிவாதம் பிடிக்கிற? இல்லடா, இது ஒரு சென்டிமெண்ட். அம்மா சொல்ல சொல்ல கேட்காம நான் இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். இப்ப அம்மா சொல்லிதான் இவ வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன். அது தப்பாடா? அது தப்பு இல்ல, ஆனா அதுல பிடிவாதமா இருக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன். நிஜமா நிஜமா இதுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லடா. நான் அம்மா வந்ததும் இவளை கூப்பிட்டுக்கிறேன்னு தான் சொல்றேன். இவ தான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை.
நீங்களும் ஏன்டா உயிரை வாங்குறீங்க? அவத்துக்கா, இப்ப நான் சொல்றேன்ல, நீ கிளம்பு. என்னடா அவன்? அவந்திகா, வாங்க மாமா. மாப்பிள்ள தான் சொல்றாருல அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு. அதை கேட்காம நீ திரும்ப திரும்ப இங்க வந்து ஏமா அவமானப்பட்டு இருக்க? முடியலப்பா, எனக்கு இங்க வந்து இருக்கணும் போல இருக்கு. நான் எதையெல்லாம் எழுந்திருக்குன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியலப்பா. மாப்பிள்ள, நான் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்பும் போதும் சரி, திரும்ப சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னப்பவும் சரி, நீங்க செஞ்சது கரெக்ட், பேசுனது கரெக்ட்னு சொன்னவனா. இவங்க அம்மா எத்தனையோ தடவை மாப்பிள்ளை கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னா. ஆனா இவ பண்ணது தப்பு, இதுக்காக நான் மாப்பிள்ளை கிட்ட போய் பேச மாட்டேன்னு சொன்னேன். அது எனக்கும் தெரியும் மாமா. ஆனா முதல் தடவையா இப்ப என் மகளுக்காக உங்ககிட்ட பேசுறேன். தினமும் இவ வீட்டுல தவிக்கிற தவிப்ப என்னால தாங்க முடியல மாப்பிள்ள. உங்களுக்காக என் பொண்ணு அவத்திக்கு எவ்வளவு மாறிட்டா. செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து இனிமே அந்த மாதிரி தப்பையெல்லாம் செய்ய மாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. இவ போகாத கோயில் இல்ல, நிறைவேற்றாத வேண்டுதல் இல்ல. ஐயோ மாமா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா மாமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் ஒரு கவனத்துக்காக சொல்றேன். எப்படி எல்லாமோ திமிர் பிடிச்சி ஆடிட்டு இருந்தவ இப்ப முழுசா மாறி நல்ல பொண்ணா நிக்கிறா. எங்க வீட்டுக்கு போகணும், என் புருஷன் கூட வாழணும்னு துடிக்கிறா மாப்பிள்ள. அதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தும் இவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க மாப்பிள்ள? நீங்க தாலி கட்டின பொண்ணு தானே, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தானே. என்ன மாமா, நான் என்ன இவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர மாட்டேன் நான் சொல்றேன்? எங்க அம்மா வந்து அவங்க கையால ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வரணும் தானே நான் சொல்றேன். இத கூட புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி மாமா? அதுவும் சரிதான் மாப்பிள்ள. ஆனா சில நேரம் பாசம் நம்மள பல விஷயங்களை மறக்க வச்சிருது. இவ்வளவு நாள் பொறுத்தவ சம்மந்திக்கு பெயில் கிடைக்கிற வரைக்கும் பொறுக்க மாட்டாளா? சம்மந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வரணும்னு ஒரு கண்டிஷன் இருந்தாதான் நாங்களும் அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு கடுமையா போராடுவோம். நீங்க சொல்றதும் சரிதான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்புறம் மாமா, அவளுக்கும் நீங்களே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா. அம்மாடி, மாப்பிள்ள இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச வேண்டாமா? வா போலாம். வாமா. வரேன் மாப்பிள்ள. வரேன்ப்பா. சரிங்க மாமா. வாங்க மாமா. சரி, நீ சாப்பிடு, நான் போய் ரத்ன மாமாவை பார்த்துட்டு வரேன். எல்லாத்தையும் அவன் கிளியரா தெளிவா சொல்றான். என்ன பண்றதுன்னே தெரியல. இல்ல மாமா, நான் தான் சொல்றேன்ல, அந்த டிசி தான் அந்த கொலையை பண்ணிருக்காரு. இவன் போய் தான் சொல்றான். அந்த ஐ விட்னஸ் என்ன மாமா சொன்னாரு, மறந்து போச்சா உங்களுக்கு? ரெஸ்டாரண்ட்ல வச்சு அவர் சொன்னது ஞாபகம் இல்ல? பணத்தை கொண்டு வந்து போட்டவனுக்கும் இவன் உருவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாரு மாமா. அது சரிதான்டா, பட் இவன் எல்லாத்தையும் சரியா சொல்றானே. என்ன நடந்ததுன்னு இவன் சொல்றத கேட்டா கரெக்டா பொருந்தி போகுது. அவ்வளவு கிளியரா சொல்றான். அத கொலை செஞ்சவனால மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன் அந்த டிசி எல்லாத்தையும் உனக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்க முடியாதா? எப்படி? அதான் ஜெயிலுக்குள்ள போய் டிசி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே நான் போய் கூப்பிட்டு வந்துட்டேன்ல. அந்த சின்ன கேப்ல எப்படி இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்க முடியும்? இல்ல மாமா, இப்ப சொல்லி கொடுத்தாதானே பிரச்சனை. முதல்ல ஏன் இவன் ஒத்துக்கிறப்பவே சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருந்தா? அதுவும் சரிதான். சரி, இப்ப நான் அவனை விசாரிக்க போறேன். நீயும் கூட இரு, தப்பு இல்ல. ஒரு வகையில நீயும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் தான். வா. சார், சார்,
டேய் எழுதுற. என்ன சுப்பு, சாப்பிட்டியா? வாங்கி கொடுத்தாங்க சார், சாப்பிட்டேன் சார். சார் அதான் எல்லா இடத்துக்கும் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே சார். நான் ஜெயிலுக்கு போகலாமா சார்? என்ன அவசரம்? விசாரணை இன்னும் முடியலையே. சார் என்ன சார் நீங்கள் நான் என்ன செஞ்சேன் எப்படி செஞ்சேன் எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டேனே சார். இன்னும் என்ன சார் விசாரிக்க போறீங்க? முக்கியமான ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல. என்ன கேள்வி சார்? என்னதான் நீயே கொலை செஞ்ச மாதிரி நடிச்சாலும் நீ செஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்து செஞ்ச மாதிரியே இருக்கு. ஒரு தடுமாற்றம் தெரியுது. சோ இந்த கொலையை நீ செய்யல, யாரு செஞ்சாங்கன்னு விசாரிக்க வேண்டாமா? என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் அப்பயும் நம்ப மாட்டீங்க. நீ என்ன செஞ்சேன்னு செஞ்சு காட்டுறப்ப யோசிச்சு யோசிச்சு செஞ்ச. அதுவும் இல்லாம நேர்ல பார்த்த சாட்சி ஒருத்தர் இருக்கார்ல, அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு, அந்த பணத்தை கொண்டு வந்து போட்டது நீ இல்ல, அது வேற ஆளுன்னு. ரெண்டு உருவத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாரு. சார் யார் என்ன சொன்னா என்ன சார்? இந்த உலகத்துல நான் தான் கொலை செஞ்சேன்னு எவனாவது வாதாடுவானா சார்? கோடி ரூபாய் கொடுக்கிட்டேன் சார், ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக எவனாவது தூக்குக்கு போவானா சார்? உங்க அடி மிதி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் ஜெயிலே இருக்கணும்னு எனக்கு தலையெழுத்தா சார்? காசு கொடுத்தாதான் நீ எதையும் செய்வியே. அதான் சொல்றேன்ல சார், இந்த கொலையை கூட நான் காசுக்காக தான் சார் செஞ்சேன். யாருக்காக நான் சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சார். தேவைப்பட்ட வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றேன். ரொம்ப தெளிவா பேசுற. இதுதான் எனக்கு உன் மேல சந்தேகத்தை உண்டு பண்ணுது. தெளிவா பேசினா தப்பா சார்? நீங்க சந்தேகப்படுற மாதிரி நான் ஏதாவது மாத்தி சொல்லியிருக்கேனா? இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் சார் சொல்லியிருக்கேன். நீ இப்படி நூல் பிடிச்ச மாதிரி பேசுறதுதான் உன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சார் நான் எப்படி பேசினாலும் சந்தேகப்பட்டா எப்படி சார்? நான் உண்மையை சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்களா சார்? நீ உண்மையை சொல்றப்ப வேற மாதிரி இருக்கும். நீ செஞ்ச மாதிரி சொல்லல, சொல்லி கொடுத்த மாதிரி சொல்ற. தப்பு செஞ்சவன் கூட லேசா முன்ன பின்ன மாத்தி சொல்லுவான். ஆனா நீ ஒவ்வொரு இடத்துலயும் யோசிச்சு யோசிச்சு சொன்னா கூட கரெக்டா மேட்ச் பண்ற. மாமா பாத்தீங்களா மாமா, நீங்க மடக்கி மடக்கி கேள்வி கேட்டது உனக்கு வேர்க்குது. அப்ப மாட்டிக்கிட்டு முடிக்கிறான்னு அர்த்தம்? இல்ல சார், எனக்கு அப்பப்ப பொதுவாகவே வேர்க்கும் சார். அதுவும் பதட்டத்தோட யோசிக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாவே வேர்க்கும் சார். நீ எதுக்கு பதட்டப்படுற? அப்ப நீ போய் சொல்ற, அப்படிதானே? இப்படி தோண்டி தோண்டி கேட்ட நான் என்னதான் சார் பண்றது? சரி, நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. யார் உனக்கு காசு கொடுத்தாங்க? எவ்வளவு காசு கொடுத்தாங்க? எதுக்காக நீ அதை ஒத்துக்கிட்ட? சார் உண்மையை சொல்றேன் சார், காசு கொடுத்தது உமா மேடம் மட்டும்தான் சார். அதை கூட நீங்க கைப்பற்றிட்டீங்களே சார். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதை தான் சார் சொல்லுவேன். ரொம்ப சந்தேகமா இருந்தா இந்த பொய் கண்டுபிடிக்கிற மிஷின் ஏதோ ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு என்ன டெஸ்ட் பண்ணீங்க சார். இல்ல மாமா, இவன் கண்டிப்பா போய் சொல்றான். அதை நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் மாமா. சரி சுப்பு, இதுக்கு மேல யாரும் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறது இல்ல. நீ யாரை எங்கிட்ட இருந்து காப்பாத்த நினைக்கிறியோ அவங்க எங்கிட்ட இருந்து நிச்சயமா தப்பிக்க முடியாது. அவங்கள நிச்சயம் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். அப்படி நான் கண்டுபிடிச்சா உன் நிலைமை ரொம்ப சிக்கலாயிடும். நீ உண்மையா தப்பு செஞ்சிருந்தா கிடைக்கிற தண்டனையை விட பொய்யா ஒத்துக்கிட்டதுக்காக பல மடங்கு தண்டனை அதிகமா கிடைக்கும். காலத்துக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சேரவே முடியாது.